ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பென்ஷன் ஸ்கீமோட எஃபெக்ட் எப்படி இந்த எலெக்ஷன்ல ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத பற்றி தான். இப்போ தமிழ்நாடு அரசு வந்து அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்னன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்றது தான். பட் அவங்க அதை அமல்படுத்தலை. அதுக்கு பதிலாக தான் இதை வந்து இப்போதைக்கு ஒரு எலெக்ஷன் ட்ரெண்ட்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் கொடுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இதனால தேர்தலில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் வருமா அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியா இருந்தது. இதை பத்தி நானும் நிறைய ஸ்டடி பண்ணிட்டேன், அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது தமிழ்நாடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படுத்தாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பீரியட்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நீக்கிருக்காங்க. ஏன் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஸ்கீமை நீக்கினாங்க அப்படின்னா எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸ்ல அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது அப்படின்றத அவங்க மைன்யூட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அதை நீக்கினாங்க. கலைஞர் அவர்கள் இதை கொண்டு வந்தது காரணம் சிட்டி இப்ப சென்னை மாதிரியான இடங்கள்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த வாக்கு ஓட் பெர்ஸ்பெக்டிவ்ல அது தனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சுதான் அதை பண்ணாரு. ஆனா ஓவரால் ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அடித்தட்டு வாக்காளர்கள், நடுத்தர வாக்காளர்கள் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கணுமா இல்ல போகணுமான்றதை தீர்மானிப்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் மோஸ்ட்லி அந்த மாதிரியான ஒரு இன்ஃபுளுன்ஸையே பண்ணாது அப்படின்றது தான் கள நிலவரம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஆந்திர பிரதேஷ்ல ஜெகன்மோகன் ரெட்டி 2023 ஒரு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார், ஓய்வூதிய திட்டம். அதுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பே இல்லை. அவர் வந்து சும்மா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை மட்டும் கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அதை போட்டுக்கிட்டாரு. அது பெரிய அளவுக்கு உங்க கட்சி வந்து பிராண்டிங் பண்ணிச்சு, எலெக்ஷன்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு இருக்க போகுது அப்படின்னா எல்லாரும் பேசினாங்க. பட் தேர்தல் முடிவுகள்ல அவர் வாங்கின சீட் எவ்வளவு தெரியுமா? 11 சீட்டு. எதிர்கட்சியா கூட வர முடியல. 175 தொகுதிகளில் 11 சீட்ல மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றார். அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை தான் நான் இங்கேயும் பாக்குறேன். ஆன்டி இன்கம்பன்சி சொல்ல முடியாத அளவுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த நேரத்தில் இவங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்க எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூப்பிட்டு முதல்வர் அவர்கள் போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியாஸ்ல பேசிட்டு இருக்காங்க, என்னமோ இமாலய வெற்றி அடைய போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, அவங்க கனவு உலகத்துல அவங்க சுத்துறது வழக்கம் தான், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவுகள்ல திமுகவுக்கும் இந்த மாதிரியான ஒரு அடி தான் விழப்போகுது. அங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு விழுந்த மாதிரி இங்க திமுகவுக்கு விழும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. அங்க அவர் 11 சீட்டாவது சஸ்டெயின் பண்ணாரு. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 58 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்றது தான் என்னுடைய ப்ரீ போல் சர்வேல இருக்கு. எக்ஸிட் போல்ல அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் பொங்கலுக்கு இப்போ அமௌண்ட் 3000 தரதா சொல்லியிருக்காங்க. இதனால தேர்தல் ஏதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பீரியட்ல இருந்தப்போ பொங்கலுக்கெல்லாம் காசு கொடுத்தாரு, கொரோனா பீரியட்ல காசு கொடுத்தாரு. அது எல்லாமே இருந்தாலுமே ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டருக்கு தமிழ்நாடு எப்பயுமே அடிபணிஞ்சுதான் இருக்கும். அந்த ஃபேக்டரை வச்சுதான் ஒரு கவர்மெண்ட் இருக்கணுமா போகணுமா அப்படின்றதே நம்ம ஃபைன் பண்ண முடியும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப 3000 கொடுக்கறதுனால இந்த ஓட்டர்ஸ் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை விட ஒரு ஃபேக்சுவல் எரர் எதுவுமே இருக்க முடியாது. பல ஸ்டேட்ல இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பல வீடியோஸ்ல. ஒருவேளை அவங்க இந்த ஃப்ரீ அண்ட் இந்த அமௌண்ட் இதை மட்டுமே வச்சு ஓட்டு போற வாக்காளர்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 to 7 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தார். அது வந்து இது வரைக்கும் இந்தியாவில எந்த ஒரு மாநில கட்சியும் கொடுக்காத ஒரு வாக்குறுதி. எலெக்ஷன் நெருக்கத்துல கொடுத்தாரு. அண்ட் மாதம் மாதம் அந்த மகளிர் உரிமை தொகையும் அதிகமா தருவோம், அந்த மாதிரி 1500 இவர் சொன்னாரு, அவங்க 1000 சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷன் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் மீறியுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2021 கவர்மெண்ட்டை மாத்தி மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃபேக்டரை தாண்டி ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் சேஞ்ச் எலெக்ஷன். இது வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற போல்ஸ்டர்ஸ் சீனியர்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு வேவ் எலெக்ஷன், விஜய்க்கான வேவ், பெரிய அளவுல 180 சீட்டுக்கு மேல வரும், 200 வரும்லாம் சில பேர் சொல்றாங்க. பட் நான் மட்டும்தான் இந்த சேஞ்ச் எலெக்ஷன் சொல்றேன். 140 தொகுதி 150 வரைக்கும் போலாம் அப்படின்றது என்னுடைய இனிஷியல் ப்ரீ போல் சர்வேல இருந்து நான் சொல்ற டேட்டா. அண்ட் 46.9% வாக்குகளை தாவேகா எடுத்துச்சுன்னா தான் இது ஸ்வீப்பா மாறும். ஏன்னா அந்த ஓட்சார ஒரு கட்சி டச் பண்ணுது அப்படின்னா எங்க போய் நிற்கும் நம்ம சொல்ல முடியாது. 200 சீட்டை கூட தாண்டி போயிடலாம். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் விக்டரியா இருக்கும் தாவேகாக்கு. அஸ் அ நியூ பார்ட்டி ஒரு நார்மலா ஒரு கருத்து கணிப்பு. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, ஐபிடிஎஸ், அதுல வந்து ஒரு காமெடி சர்வே சொன்னாங்க இல்லையா, அதுல கூட அவங்க பிஜேபியோட என்டிகேவோட சப்போர்ட்டர்ஸ் அவங்களே தாவேகாக்கு 21% தராங்கன்னா உண்மையான கள நிலவரம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம்னால எலெக்ஷன்ல பாசிட்டிவ் ட்ரெண்டை ஏற்படுத்த முடியாது, பட் நெகட்டிவ் ட்ரெண்டை ஏற்படுத்தலாம். இதுதான் வந்து ஒரு ஸ்டடி எலெக்ஷன் அந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஸ்கீம் மட்டும் இல்ல, எந்த ஸ்கீமும்
அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை மையப்படுத்தி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஸ்கீம்னால எலெக்ஷன்ல பாசிட்டிவ் ட்ரெண்டை ஏற்படுத்த முடியும், நெகட்டிவ் ட்ரெண்டை ஏற்படுத்தலாம். நெகட்டிவ் ட்ரெண்ட் எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமா இருக்குன்னா இவங்களும் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட சேர்ந்து பயணிக்க முடியும். ஆனா இவங்க மட்டுமே ஃபேவர் ஆயிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் எல்லாம் வாங்கிட்டு இவங்க ஃபேவர் பண்ணிட்டு தோக்க போற கட்சியை இவங்களால ஜெயிக்க வைக்க முடியாது. ஆனா தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி அல்லது தோற்கிற கட்சியை இவங்களால தோற்கடிக்க முடியும். ஏன்னா அந்த ஒரே நீரோட்டத்துல இவங்களும் பயணிக்கிறாங்க. பட் அந்த ஒரே நீரோட்டத்துக்கு எதிராக இவங்க பயணிக்கும் போது இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. தோக்குற கவர்மெண்ட்டை இவங்களால வின் பண்ண வைக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு இடத்துல சங்கா இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. அதனால ஒரு ஒரு தொகுதி வாரியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சில தொகுதிகள்லாம் ரொம்ப 1000 ஓட்டர்ஸ்க்கு கம்மியா தான் இருப்பாங்க. அதனால இவங்களால பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தவே முடியாது. ஸோ இந்த ஸ்கீம்னால இந்த ஸ்கீமை நம்பி பல கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒய்எஸ்ஆர்சிபி பெரும்பாலும் நம்பி இருந்துதான் ஜெகன் தோல்வி அடைஞ்சாரு. தமிழ்நாட்டிலையும் ஜெயலலிதா அவர்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்ட்டு தான் அந்த ஸ்கீமை நீக்கினாங்க. அண்ட் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாருன்னா அவர் ஒரு இன்டர்னல் ஸ்டடி வச்சிருந்தாரு, சென்னை மாதிரியான இடங்கள்ல அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சென்னையில கூட இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஓட்டு வருதுன்னா அடித்தட்டு திமுகவோட ஓட்டும் வந்து அது ரெண்டும் காம்பினேட் ஆனாதான் அவங்க வின் பண்ண முடியும். ஆனா இங்க அடித்தட்டு திமுகவோட ஓட்டர்ஸ் எல்லாம் தாவேக்கா எடுக்குது. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபுல் ஃபிளஜ்டா டிஎம்கே ஓட்டு போட்டாலும் வின்னபிலிட்டி இருக்காது, சீட் கன்வெர்ட் ஆகாது. அதை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல புரிஞ்சுப்பாங்க திமுகவை சேர்ந்தவர்கள்லாம். ஸோ இதை நம்பி எலெக்ஷன்ல போய் கண்டெஸ்ட் பண்றதோ இதை நம்பி நின்னாங்க அப்படின்னா படுதோல்வி உறுதி அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே பாயிண்டா இருக்கு இந்த விஷயத்துல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரீ ஸ்கீம்னால ஒரு எலெக்ஷனை டிஃபைன் பண்ணவே முடியாது அப்படின்றத நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ட்விட்டர் ஸ்பேஸ்ல கூட சொல்லியிருந்தேன். ஃப்ரீ ஸ்கீமுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு, 8% இருக்கு. ஆனா ஒரு ஃப்ரீ அந்த ஸ்கீம் இலவசங்கள் இதை மட்டுமே வச்சு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. பீகார் சினாரியோ நிறைய பேர் தப்பா அட்ரஸ் பண்றாங்க. அங்க வந்து அந்த மகளிருக்கு கடைசி நேரத்துல அந்த அமௌண்ட் கொடுத்தது, அதனாலதான் பிஜேபி என்டிஏ கூட்டணி பெரிய அளவுக்கு வின் பண்ணுச்சு அப்படின்னு. அங்க வந்து அந்த மணியை தாண்டி கேஸ்ட் ஃபேக்டர்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுதான் ப்ரொடாமினன்ட் ஃபேக்டர். அந்த ஒரு ஜாதி எதிர்ப்பு, யாதவ் எதிர்ப்புல தான் அவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு என்டிஏ கூட்டணிக்கு அவ்வளவு வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மணி ஃபேக்டர் எல்லாமே வரும். ஆனா இவங்க எல்லாருமே அந்த கேஸ்ட் ஃபேக்டரை மறைச்சிட்டு மணினாலதான் வெற்றி பெற்றாங்க, எஸ்ஐஆர்னால வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான் பிஜேபி இப்ப கையில எடுக்குது. அதனால எந்த இம்பாக்டும் இருக்க போறது கிடையாது. மணி ஃபேக்டர் ஒர்க் ஆகுதா ஆகும், ஆனா அதனாலே ஒரு கவர்மெண்ட் ரீட்டைன் ஆகும் அல்லது வரும், ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்னல் ஸ்டடி அண்ட் எலெக்ஷன் ஜேர்னி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்விங்கை பத்தின எந்த புரிதலும் இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 144 சீட் தாவேகா கொடுத்துருக்கேன். இன்னும் சில தொகுதிகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய செகண்ட் ரவுண்டு சர்வே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுல தாவேகாவினுடைய ஓட்சர் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிராஸ்டிக்கல் சேஞ்சா தான் இருக்கு. ஏன்னா நாம் தமிழருக்கு 20% கிட்ட 17 to 18 வாங்குச்சு அந்த தொகுதியில. இப்போ அது டிராஸ்டிக்கலா குறையுது. அந்த ஓட்டர்ஸ் இப்ப மாற்றம்ன்ற அடிப்படையில தாவேகாக்கு வராங்க. ஸோ டிஎம்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல லீட் பண்ண தொகுதி தான் அந்த நாங்குநேரி தொகுதி. ஆனா இப்போ அங்க தாவேகா முன்னிலை வகிக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அந்த நாங்குநேரி தொகுதியில தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ சீட்ஸ் தாவேகாக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு சர்வே எடுப்போம். அதுல ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த தொகுதி வாரியா ஒரே வீடியோல மொத்த 234 தொகுதியோட ட்ரெண்டையும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மோஸ்ட்லி ப்ரீ போல்ல வர்றதுதான் எக்ஸிட் போல்லையும் கண்டினியூ ஆகும். இங்க எந்த சேஞ்சஸும் நடக்க போறது இல்லை. இது வேவ் எலெக்ஷன் தான். சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு, தாவேகாக்கும் குறைய வாய்ப்பு இல்லை. திருவண்ணாமலை மட்டும்தான் இப்ப டைட் சீட்டா மாறிட்டு இருக்கு. பட் அங்கேயும் தாவேகாக்கு நல்ல எட்ஜ் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நாங்குநேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல வந்து அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்ஸ் வந்து 30% தாவேகாக்கு வந்துச்சு. அதனாலதான் தாவேகானால பெரிய லீடு எடுக்க முடியல. ஆனா இப்போ அந்த செகண்ட் ரவுண்ட் சர்வேல பார்க்கும்போது பெரிய லீடு எடுக்குது. இதை எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட ட்விட்டர்ல வந்து அடிக்கடி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், டே டு டே அப்டேட்ஸ்லாம். ஸோ நீங்க அங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுடைய தொகுதி கள நிலவரம் பத்தி ஏதாவது என் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க அங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம் அண்ட் ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கான டாபிக்கா இருக்கு. ஸோ இது போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.